ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%ஆவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். சிம்ம லக்ன சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சுக்கிரன் திசையில் செவ்வாய் புத்தியா என்ற பதிவிலிருந்து பதிவானது லக்னத்தில் எண்ணி வர 5ஆம் பாவம் 5ஆம் ராசியான தனுசு ராசின்னு பதிவாகும். ஓகேங்களா? இந்த தனுசு ராசி என்ன நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திர வாயிலாக ஒரு தசாபதி நாங்கள் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அடிக்க போகிறதான் இந்த பதிவோட விளக்கத்தோட புரிதல் பதிவு. ஓகேங்களா? இது எப்படி பார்த்து எப்படி பலனை தெரிஞ்சு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, உங்கள் ஜனனகால ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ராசி கட்டம் அமாவாசை கட்டம் ரெண்டு பேஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 பேஜில் வந்து ஒரு பேஜில் பார்த்தீங்கன்னா ராசி கட்டத்தை பார்த்து 12 கட்டம் போட்டிருப்பாங்க. அந்த 12 கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் லான் போட்டிருப்பாங்க. அதான் லக்கணம் முதல் பாகம் முதல் வீடு. ஓகேங்களா? அதிலேருந்து எண்ணி வர 1 2 3 4 5 எண்ணி வர 5ஆம் பாவத்தோட தனுசு ராசி பதிவு தான் அந்த பதிவு. ஓகேங்களா? அப்போ தனுசு ராசி எதுவுமே எங்களோட கிரகங்கள் எதுவும் இல்லைங்க நீ சொல்கிற மாதிரி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 4 கூடையவன் 9 கூடையவன் புத்தினா செவ்வாய் பகவான் அங்கே இல்லைங்க அப்படி கேட்டால் அப்படி கிடையாதுங்க. நீங்கள் அதே பாவத்துக்கு மீண்டும் எண்ணி பாருங்கள். எண்ணி பார்க்கும்போது எந்த உங்களுக்கு புத்திநாதர் இருக்கிறாங்களோ அந்த பாவத்துக்கு உண்டான வீடியோ பாருங்கள். ஓகேங்களா? அப்போ 6ஆம் 7ஆம் வீடியோ பாருங்கள். ஓகே, அதுக்கு தனித்தனியாக ஒரு பாட்டான வீடியோ போட்டிருக்கோம் ஒவ்வொரு பாவத்துக்குமே. ஓகேங்களா? ரைட்டு. அப்படி பார்த்து நீங்கள் பலன் தெரிஞ்சுக்கலாம். அது நட்சத்திர சாரத்தை நம்ம எப்படி எப்படி கேட்டிங்கனாக்கா, ராசி எடுத்து முன் பேச்சு நவாசு பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கிரகத்தை முன்னே வருஷப்படுத்திருப்பாங்க. சூரிய சந்திர செவ்வாய் புதன் வருஷப்படுத்திருப்பாங்க. அதுக்கு நேராக பார்த்து நட்சத்திரங்களை பார்த்தீங்கன்னா பேர் குறியிட்டிருப்பாங்க. அதான் அவங்களோட நட்சத்திர சாரங்கிறது. ஓகேங்களா? அந்த நட்சத்திர சாரத்தில் வாயிலாக தான் ஒரு தசாபதி நேரம் பயணித்து ஒரு தசாபதி நேரத்துக்கு பதிவு நடத்துகிறாங்கன்னு சொல்லி புத்தி நடத்துகிறாங்கன்னு சொல்லி புரிதல் விளக்கத்தோட புரிதல் பதிவு. ஓகேங்களா? ரைட்டு. அப்போ வந்து எத்தனை கோடி தசா புத்திங்க இது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு 3 கூடையும் 10 கூடையும் சுக்கிர திசைங்க. ஓகேங்களா? சுக்கிர திசை பார்த்து 4 கூடி 9 கூடி செவ்வாய் புத்தி. அப்போ எத்தனை ஆண்டுகள் செயல்பட்டு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, சுக்கிர திசையான 20 ஆண்டுகள் செயல்பட்டு இருக்குங்க. அது சுக்கிர திசை பார்த்து செவ்வாய் புத்தி பார்த்தீங்கன்னாக்கா 1 வருடமும் 2 மாதம் வரை செயல்பட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ரைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சிம்பலக்கணம் சிம்மராசிக்கு வந்து பதிவு பார்க்கணும் கூட அப்படி கிடையாது. சிம்பலக்கணம் வந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சுக்கிர திசையில் செவ்வாய் புத்தி நடக்குமானால் லக்கண பாவரே நீ பலன் அப்படி பார்த்து அப்படி நீ பலன் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ 5ஆம் ராசியான 5ஆம் பாவமான தனுசு ராசியில் என்ன நட்சத்திரம் பார்த்தலாம் வாங்க. ஓகேங்களா? அப்போ தனுசு என்ன சாரம் இருக்குதுங்க, மூலம் 1 2 3 4 பாதம் இருக்குது, முழு பாதம் இருக்கும். போராடம் 1 2 3 4 பாதம் முழு பாதம் இருக்கும். உத்திராடம் 1ஆம் பாதம் வரை இருக்கும். ஓகேங்களா? மொத்தம் 9 பாதம் இருக்கும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4 கூடையும் 9 கூடையும் இப்போ செவ்வாய் புத்திநாதம் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு 2ல். ஓகேங்களா? 5ல் பார்த்தீங்கன்னாக்கா கேதோடு சம்மந்தப்படுறாரு. அப்போ 5ஆம் பாவம் சம்மந்தப்படுறது கேது சம்மந்தப்படுறாரு. இந்த இடத்துல 4 9 அது மாதிரி பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் என்ன பலன் நம்ம கேட்டோம்னாக்கா, இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு கேந்திராதிபதி இன்னொரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணம் வாங்குறாரு. ஓகேங்களா? இது ஒரு பக்கம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க. ஒன்றும் ஒரு மிஸ்டேக்கெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? அப்போ திசை பார்த்தீங்கன்னா 3 கோடி 10 கோடி சுக்கிரன் திசை. ஓகேங்களா? ரைட். ஓகே. இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா படிக்கிற குழந்தைங்களா இருந்தாங்க, அவங்க பிஹெச்டி உயர்கல்வி இன்னும் உச்சக்கல்வி படிக்கிறது, வெளியூர் அனுப்பி வைக்கிறது, நீங்கள் வெளிநாடு போயிட்டு வரது, புரியாத தூரத்து பயணம் இப்படி போயிட்டு வரது, தந்தையாரோட பார்த்தீங்கன்னா நெருக்கமாக அனுகூலமாக இருக்கிறது. ஓகேங்களா? ஒரு ஆன்மீக பயணம். ஓகேங்களா? இயற்கை வளம் சேர்ந்த ஒரு அமைப்பு பண்ணுறது இதெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஏதோ நம்மளுக்கு வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ நம்ம இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு அதாவது கணபதி ஹோமம் பண்ணுறது. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது தூரத்து பயணம் போயிட்டு வரது, காசி ராமேஸ்வரம் இப்படி போயிட்டு வர்றது. ஓகேங்களா? இது அதாவது குலதெய்வம் கோயில் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கும்பாபிஷேகம் அல்லது பார்த்து குலதெய்வம் ஒரு அபிஷேகம் கொடுத்து அந்த அபிஷேகம் கலந்துக்கிறது, அந்த அபிஷேகம் நீரை கொண்டாந்து நம்ம வீட்டில் தெளிக்கிறது. இந்த மாதிரி இந்த காலகட்டங்களில் இதெல்லாம் உணர்த்துங்க, கிரகங்கள் தான் உணர்த்துவாங்க. அது மூலியமாக பல நன்மைகள் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தாயோட வருமானம் நல்லாயிருக்கும். வண்டி வாகனம் வச்சு பிழைக்கிறவங்க வண்டி வாகனம் வீடு வாசல் மூலிமா வருமானம் சம்பாதிக்கிறவங்க, கால்நடை மூலம் சம்பாதிக்கிற அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தசாபதி இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா அமைப்பு நல்லா இருக்குதுங்க. காலகட்டங்களில் நல்லா இயற்கை வளம் பண்ணுறது அனைத்தும் நல்லா இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் அதான் முருகர் கோயில் அருகாமையில் உள்ள ஒரு ஆஞ்சநேயர் கோயில் போய் வழிபடுறது, இதெல்லாம் வழிபடும் போது பார்த்தீங்கன்னா நான் ஒரு சிரமம் அம்சம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரி நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், அடுத்த சாரத்து போகலாம். அடுத்த சாரம் என்ன சாரம் இருக்குதுங்க, அடுத்து போராடம் சாரம் இல்லைங்களா? அப்போ தசாநாரோட சாரம் இருக்குது. அப்போ ஓகேங்களா? அப்போ 3 கோடி 10 கோடி சாரம். அப்போ 5 பாவம் சம்மந்தப்படுது. 5 பாவம் சம்மந்தப்பட்டு அது மாதிரி பார்த்தீங்கன்னா 3 10
சம்மந்தப்பட்டு அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 4-9 பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் 2ஆம் திருமணம், விரும்பிய திருமணம், குறுகிய வயது திருமணம் இதெல்லாம் அந்த காலகட்டம் நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கக்கூடிய பயணம் இருக்குங்க. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா போன ஜென்ம தொடர்பு உள்ளவங்களா ஆணுக்காரு பெண்ணுக்காரு இருக்கட்டும் அந்த தொடர்புல நம்மளும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷனு. அதே இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஆண் சகோதரர் பெண் சகோதரர் கொண்டா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சிறு சண்டைகள் வாக்குவாதங்கள் வரும். வாக்குவாதம் வந்தாலும் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பங்கு பிரித்து நல்ல ஒரு நிலைமையில தான் முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சொந்தமாக தொழில் தொடங்குறது, இடம் விட்டு இடம் மாறுறது இந்த காலகட்டங்களில் அது பார்த்து யோசனை பண்ணி தான் செய்யணுமே தவிர வேறுபோல் பட்டப்படிப்பு எடுத்துமா கபத்தம் பண்ணக்கூடாதுங்க. கொஞ்சம் நிதானமாக சோதனை பண்ணி நீடித்து கொஞ்சம் சோதனமாக தான் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ ஒரு விளையாட்டு விஷயம் போகிறோம், வீரியத்தை காட்டி ஒரு போட்டியில் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கொஞ்சம் தந்திரத்தை கையாளணுங்க இந்த காலகட்டங்கள். ஓகேங்களா? தந்திரத்தை கையாளது ஜெயிக்கணுமே தவிர பெருசாக எடுத்து நாங்கள் ஜெயிச்சிட முடியாதுங்க. ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு மாந்திரியமாக இருக்கட்டும், ஜோதிடமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், அரசாங்க உத்தியோகமாக இருக்கட்டும், ஏதோ பார்த்து அணுகி கொஞ்சம் சோதனை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிறப்படையலாம். ஓகேங்களா? கொஞ்சம் பார்த்து கவனம் தேவைங்க. ஓகேங்களா? சரி ரைட்டு. இன்னும் எவ்வளோ சொல்லுவோம் அடுத்த சாரத்து போகிறாங்க. அடுத்து பார்த்து உத்திராடம் சார் இல்லைங்களா? அப்போ 1 கோடி சார் இந்த லக்னாபதி சாரத்தில் இருக்கிறாங்க இல்லைங்களா? ரைட், ஓகே. அப்போ இன்னொரு திரிகோணாபதி இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கேந்திராபதி திரிகோணாதிபதி கேந்திராபதியாக செவ்வாய் பகவான் போய் அந்த இடத்துல புத்தி நடத்துறாரு. ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்போ இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க. ஓகேங்களா? அப்போ இன்னொரு நல்ல ஒரு அமைப்பு இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு ஒரு வீடாக இருக்கட்டும், வண்டியாக இருக்கட்டும், வாகனமாக இருக்கட்டுங்க கண்டிப்பாக அமையும். இந்த காலகட்டங்களில் அந்த தந்தையார் பேரில் ஒரு வீடு வாங்குவார், வண்டி வாங்குவார், இல்லை நாம் வாங்கி கொடுப்போம். ஓகேங்களா? அப்போ தூரத்து பயணம் இந்த மாதிரி போகக்கூடிய அமைப்பு, உயர்கல்வி உச்சக்கல்வி படிக்கக்கூடிய அமைப்பு, இப்போ பூர்வீக இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம நிலப்படுத்தி இருக்கிறது. ஓகேங்களா? அப்போ பூர்வீக இடத்துல நம்ம எதுவும் பண்ணுறோம்னாக்கா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அதை பங்காளிங்க பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? இருந்தாலும் பார்த்து நல்ல விதமாக நம்ம முடிஞ்சிடும், நம்மளுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அது நல்ல ஒரு பாயிண்ட். இப்போ இந்த இடத்துல செவ்வாய் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நவாம்சி செவ்வாய் அங்கேயே தான் இருப்பார். ஓகேங்களா? அப்போ 4 கூட 9 கூட வர்க்கத்தைப்பட்டு வலுவாக இருக்கிறான்னு அர்த்தம் அந்த இடத்துல. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது தந்தையார் பூர்வீகம் பார்த்து இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு நல்ல சண்டையில் நாம தான் ஜெயிப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி அது மூலிமா அதில் வரக்கூடிய ஒரு பணத்து மூலியமாக இருந்ததுன்னா வண்டி வாங்கணும், நம்ம ஒரு வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது. அப்படி இல்லை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கட்டணும், அரசாங்கம் லோன் போட்டு நம்ம வீடு கட்டுறதுங்க. இந்த மாதிரி பாயிண்ட்டை பேர் கொடுப்பாங்க. இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போனாலும் பயணிச்சு சிறப்புன்னு வாழுங்க. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டமும் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொரு பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரசனை பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமா நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.